T20 வேர்ல்ட் கப்புல இரண்டாவது போட்டி நெதர்லாந்து வர்சஸ் இந்தியா மோதினாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 7 டார்கெட் வச்சு நான் ரனுக்கு மேல் கிட்டத்தட்ட வந்துருக்காரு. ஆனால் இதில் 135 தான் ஆச்சாங்க. நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நெதர்லாந்து 50 ஆஃப் செஞ்சுரி வச்சுக்கான். அதே மாதிரி இந்தியாவிலையும் ஆஃப் செஞ்சுரி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா நெதர்லாந்து கிட்ட தோக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த கம்ஃபர்டபுளாக விட்டு பிடிச்சாச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 3 மேட்ச் இருக்கு. பங்களாதேஷ் கூடயும் ஜிம்பாப்வே கூடயும் அப்புறம் பாகிஸ்தான் கூடயும் 3 மேட்ச் இருக்கு. அந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் டெக்ஸ்டாலி போதும் இவங்க இதுக்கு போயிடுவாங்க. அரை இதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்தியா அரை இதுக்கு போயிடுவாங்க. அதனால அந்த அரை இது போட்டி எப்படி வேணா நடக்கலாம், என்ன மாதிரி வேணா நடக்கலாம். 3வது போட்டி கண்டிப்பா ஃபயரா இருக்கும். ஏன்னா பங்களாதேஷ்க்கு அது முக்கியமான போட்டி இருக்கும். ஏன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுனால பங்களாதேஷ்க்கும் முக்கியமான போட்டி இருக்கலாம். இனி வர டீம்ஸுக்கு முக்கியமான போட்டியா இருக்கலாம். தென்னாப்பிரிக்கா 245 ரன், இவங்க 248 ரன். ஸோ கொஞ்சம் 15 மேலே போட்டணும். நானும் 8 + 9 2 485 ரன் இருக்குங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் 485 ரன் இருக்கு. 483 ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் எதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் 483 இருக்குங்க. இந்த சீசன்ல இந்த குரூப் காரங்க அதிகமும் இது புரிச்சுக்காங்க பிள்ளைங்க. ஏன்னா எதிரி 350 ஸ்கோர் வச்சுக்காங்க. நெதர்லாந்து சேர்த்து கவுண்ட் பண்ணா 380 வச்சுக்காங்க. நெதர்லாந்து சேர்த்து கவுண்ட் பண்ண 380 வருது. ஏன்னா அந்த மாதிரி பயம் 2 மேட்ச்ல 300 ரன் பார்த்துட்டாங்க. இன்னும் 3 மேட்ச் இருக்கு. எவ்வளோ ரன் வரும், எத்தனை சேஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் ஃபேன்ஸ் பார்க்கணும். இப்போதைக்கு ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு. ஆடக்கூடிய எல்லா மேட்ச்லயும் அதிக ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கணும். அப்புறம் சாம்பியன்ஷிப் யோசிக்க முடியாது. அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட. அதுக்கடுத்த மேட்ச் 4வது மேட்ச் பாகிஸ்தான் கூட நினைக்கிறேன். 5வது மேட்ச் ஜிம்பாப்வே கூட. ஸோ இந்த 4 மேட்ச்ல இந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு போறவங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குங்க மேட்ச். யார் ஜெயிப்பாங்க கணிக்க முடியாத மாதிரி இருக்கு மேட்ச். நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. புல்லட் வேகத்துல போயிட்டு இருக்கு. 2 ரன் எல்லாமே அப்படி இருக்க மாதிரி எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க நீங்களே. ஃபர்ஸ்ட் 24 ரன் அடிச்சாங்க இந்தியா.
அது நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த கொலாப்ஸ் நீண்ட நேரம் நீடிக்கல. ஏன்னா முடிச்சுட்டாங்க மேட்ச் முடிச்சு இது பண்ணிட்டாங்க. இதாங்க மேட்ச் முடிச்சு சாதனம் பண்ணிட்டாங்க. ரன் ரேட்டையும் அதிகப்படுத்தாங்க. வெறும் 245 என்கிற ஸ்கோரை 248 மாட்டிட்டு இந்தியா. அந்த 248 வெறும் 12 ஓவர்லயே சேஸ் பண்ணாங்கன்னா அது பெரிய விஷயம். 12 ஓவர்ல 248 சேஸ் பண்ணிட்டாங்க. 12 ஓவர் தாங்க. மீதி 8 ஓவர் இருந்தாலும் 12 ஓவர்ல சேஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். சவுத் ஆப்பிரிக்கா உள்ள பெரிய டீம்ஸ் கிட்ட எதிராக சேஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு 50 ரன் வரல. 50 ரன் வரல. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க மேட்ச. 44 ரன் பார்ட்னர்ஷிப் பண்றது அவ்வளோதான். மிதி எல்லாமே எல்லாமே முடிச்சுட்டாங்க மேட்ச. அதனால ஈஸியா இந்த மேட்ச இந்தியா ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா மேட்சும் இந்த மாதிரி நினைக்க முடியாதுங்க. எல்லா மேட்சும் இந்த மாதிரி ஈஸியா ஜெயிக்க முடியாது. ஏன்னா சில மேட்ச் கஷ்டமா இருக்கும். நெதர்லாந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான டீம், பங்களாதேஷும் மீடியமான டீம், பாகிஸ்தானும் மீடியமான டீம், ஜிம்பாப்வேவும் மீடியமான டீம். அதுக்கு எது டஃப் ஃபுட்பாங்க. கண்டிப்பா டஃப் ஃபுட்பாங்க. கண்டிப்பா இது பண்ண முடியாதுங்க. अव्वलो ईजी जी को उड़ो मत बैठ के नीचे सांझ ले, पाँव लंबा कर ले। अच्छा पाँव ऐसा लंबा कर ले, जिसमें सांझ ले, सांझ ले पाँव ऐसा लंबा कर ले। कंडिपा ईजी जी के मैं चेक किया था। कंडिपा ईजी जी के मैं चेक उड़ो मत कर। टीम बलम கிம்பப்பையோக குற்றத்தை பாகிஸ்தான் குற்றத்தை அதுக்கப்புறம் பங்களாதேஷ குற்றத்தை இந்த ஸ்ட்ராங்காக நூற்றி 135 எவ்வளோ முக்கிய தூரம் வந்துருப்பாங்க. ஒரு எவ்வளோ ஈஸியாக விடுவாங்க. டீம் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்கணும் இந்தியா டீம். கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்க முடியல இந்தியா டீம். அதான் ஒரு பிரச்சனை.